அமைப்பு அப்படித்தான் அமையுதுன்னாக்கா அப்படித்தான் அமையும், அப்படிதான் வாழ்க்கை. இதையும் கடந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மனிதன் வெற்றி பெறணும், வாழ்க்கையில ஒரு நிறைவான தன்மையை வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு விதியெல்லாம் இருக்குப்பா, நீ எல்லாமே சொல்ற, இது ஜோதிடம் ஒரு டாபிக் வச்சுட்ட, இதையும் தாண்டி வெற்றி பெற்று ஒரு மனிதனால் முன்னோக்கி வள முடியுமா அப்படின்னு கேட்டால் மனப்பக்குவமும் வைராக்கியம் இருக்கும் பட்சத்தை நிச்சயம் முடியும் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா எல்லாவற்றிற்கும் மேல பரம்பரைன்னு சொல்லக்கூடிய ஒரு ஏக இறைவன் அப்படின்ற ஒருத்தர் நம்ம நம்புறோம், அவர் இருக்கார் அப்படின்ற பட்சத்தில் அவர் மனப்பூர்வமும் சரணாகதி அப்படின்னு அடைஞ்சு தினந்தோறும் ஒரு மனிதன் வெற்றி பெறணும்னா காலையில பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சாலே அவன் வெற்றிசாலி. அதுவே மிகப்பெரிய ஒரு அமைப்பு. ஏன் அப்படின்னா எல்லா எண்ணங்களையும் ஒருநிலைப்படுத்தி எண்ணத்தை நோக்கி தேவையோ அதை நோக்கி பயணிக்கக்கூடிய அந்த ஆளுமைத்தன்மையை அந்த காலகட்டத்தில் ஒரு மனிதனை அடைய முடியும். ஸோ அதனால காலையில் சூரிய உதயத்திற்கு முன்னாடி எந்திரிச்சாவே நம்ம மிகப்பெரிய வெற்றிசாலிகள் அப்படின்ற தன்மைகள் வந்துடும். ஸோ அந்த நேரங்களில் இன்னும் இதை வந்து அடுத்த நிலைக்கு நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த தோஷம் பரிகாரங்கள் எல்லாத்தையும் கடந்து ஒரு மனிதனுக்கு ஏற்பட்ட பாதிப்புகளை தன்னை அவனாலே தான் எந்த விஷயத்தையும் சால்வ்